சென்னையிலிருந்து கொஞ்சம் தள்ளி வீடு பார்க்கணும் போல. ஏன்னா உலகத்தையே மூழ்கடிக்கக்கூடிய ஒரு டூம்ஸ்டே பனிப்பாறை அண்டார்டிகால உருகிக்கிட்டே இருக்கு. இந்த பனிப்பாறையின் பெயர் த்வைட்ஸ் கிளேஷியர். ஆனா உலகம் இதை அழைக்குது டூம்ஸ்டே கிளேஷியர், உலக முடிவின் பனிப்பாறை. ஏன் இந்த பயங்கர பெயர் தெரியுமா? இதன் ஒரு பகுதி உடைந்தாலே போதும், உலக கடல் மட்டம் பல அடி உயரம் போகும் அபாயம் இருக்கு. அண்டார்டிகாவின் இந்த பனிப்பாறை ஒரு பெரிய பனிக்கோட்டை மாதிரி. ஆனா இப்போ அது மெதுவாக உருகிக்கிட்டே இருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த பனிப்பாறை சரிந்தா அதன் தாக்கம் சங்கிலி தொடர் போல மற்ற பனிப்பாறைகளையும் நிலைகுலைய செய்யும். அப்போ விளைவு சென்னை, மும்பை, நியூயார்க், பல கடலோர நகரங்கள் நீரில் மூழ்கும் அபாயம். இந்த பனிப்பாறையின் அடியில் என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்க விஞ்ஞானிகள் ஒரு பெரிய சவாலை எடுத்தாங்க. பிரிட்டிஷ் அண்டார்டிக் சர்வே மற்றும் கொரியா போலார் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சேர்ந்த விஞ்ஞானிகள் பனிப்பாறையின் இதய பகுதியை அடைய திட்டமிட்டாங்க. அதற்கு அவர்கள் செய்ய வேண்டியது 1000 மீட்டர் ஆழம், அதாவது 1 கிலோமீட்டர் பனிக்குள் துளையிட வேண்டும். இவ்வளவு ஆழமான பனியை உடைக்க அவர்கள் சாதாரண ட்ரில் பயன்படுத்தல. 80 டிகிரி செல்சியஸ் சூடான நீரை பாய்ச்சி பனிக்குள் ஒரு பெரிய துளை உருவாக்கினார்கள். அந்த துளைக்குள் கேமராவை அனுப்பியதும் விஞ்ஞானிகள் அதிர்ச்சியடைந்தார்கள். கேமரா காட்டியது பனிப்பாறைக்குள் அடுக்கடுக்கான அமைப்புகள், பெரிய பெரிய குகைகள் மற்றும் உள்ளே ஓடும் நீர்வழிகள். அதாவது இந்த பனிப்பாறை மேலிருந்து மட்டும் உருகல, கீழிருந்து கடல் வெப்ப நீர் உருக்குகிறது. இந்த உருகுதல் மிகவும் ஆபத்தானது. ஏன்னா அடிப்பகுதி பலவீனமா ஆகிட்டா ஒரே நேரத்தில் சரிந்து விழும். த்வைட்ஸ் பனிப்பாறை இப்போவே உலக கடல் மட்ட உயர்வில் ஆண்டுக்கு 4% பங்களிப்பு தருது. இது முழுமையாக சரிந்தால் கடல் மட்டம் பல மீட்டர் உயரலாம். அப்போ சென்னை மாதிரி நகரங்களுக்கு கடல் வெள்ளம் சாதாரண விஷயமாகிடும். இந்த ஆய்வு அவ்வளவு எளிதா நடக்கல. கடும் குளிரில் துளைகள் உடனே உறைந்து மூடின. பனிப்பாறை ஒரு நாளைக்கு பல மீட்டர் நகர்வதால் துளையிட்ட பாதையே வளைந்து போனது. வானிலை மோசமானதால் பல விலையுயர்ந்த கருவிகளை பனிக்குள்ளேயே விட்டுவிட்டு திரும்ப வேண்டியிருந்தது. 2022க்கு பிறகு இது 2வது முறையாக முழுமையடையாத முயற்சி. ஆனா விஞ்ஞானிகள் பின்வாங்கல. இந்த டூம்ஸ்டே பனிப்பாறை உலகின் மிகப்பெரிய காலநிலை டைம் பாம். இன்னும் நவீன கருவிகளுடன் மீண்டும் வந்து இதன் ரகசியங்களை கண்டறிய விஞ்ஞானிகள் திட்டமிட்டுள்ளனர். ஒரே ஒரு கேள்விதான், இந்த பனிப்பாறை உடையும் முன்னாடி உலகம் நடவடிக்கை எடுக்குமா, இல்லையா சென்னையிலிருந்து கொஞ்சம் தள்ளி வீடு தேட வேண்டிய நிலை வருமா? இது ஒரு பனிப்பாறை அல்ல, உலகத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு எச்சரிக்கை.